ஒருத்தர் பாருங்க, ஒருத்தரை எப்படியெல்லாம் வேகப்படுத்துறான். எனக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆச்சு. பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் வந்து இருந்தேன் சார். ஒரு 2 மாசம் ஓய்வா இருந்தேன். 2 மாசத்துக்கு பிறகு வெளியில கிளம்பி வர்றேன். எங்க வீட்டில இருந்து 4வது வீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவரு வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம், வந்து பார்க்கணும் உள்ளனா ஒரு ஆறுதல் சொல்லலாம், வரல. நான் நினைச்சேன், ஏன்டா இந்த ஆளு வரவே இல்லை, யாரோ வந்து பார்க்கறான், அவர் வரலையே, தினம் காலையில் பார்க்குற ஆளு வராமல் இருந்துட்டாரு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் 2 மாசத்துக்கு பிறகு இறங்கி இப்படி நடந்து போறேன். பின்னாலேயே வந்தார் அவர். ஐயா அப்படின்னாரு. ஐயா வாங்க. என்ன உங்களுக்கு ஏதோ ஆப்ரேஷனா? ஆமா ஆப்ரேஷன் ஆச்சு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்பாதீங்க என்ன. நல்லா இருக்கியா? நம்பாதீங்க, நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரிதான் கும்பகோணத்தில் ஒருத்தருக்கு. ஐயோ, கும்பகோணத்தில் ஒருத்தருக்குன்னா அவன் எதில் கொண்டு முடிப்பான்னு எனக்கு தெரியும். அப்படின்னா இல்லைங்க நல்லா இருக்கு, நீங்க ஒன்று செய்யுங்க சார்னா எனக்கு யோசனை சொன்னான். உப்பு சேர்த்துக்காதீங்க. சரி, இது டாக்டர் சொன்னதுதான். எண்ணெயை ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது டாக்டர் சொன்னதுதான். டெய்லி வாக்கிங் போங்க, அது டாக்டர் சொன்னதுதான். இதெல்லாம் சொன்னார் அவரு. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சொன்னேன், எங்க டாக்டர் சொன்ன மாதிரி அப்படியே சொல்றீங்களே, உங்களுக்கும் இதே மாதிரி ஆப்ரேஷன் ஆயிருக்கான்னு கேட்டேன். இது கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா? அதுக்கு அந்த ஆள் சொன்னா, எனக்கு ஏன் ஆப்ரேஷன் ஆகுது, நான் என்ன ஊரான் சொத்தை கொள்ளையடிச்சேனா, பங்காளி துரோகம் பண்ணனா? இப்ப எனக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நான் பண்ணேன்னு அர்த்தம். அதாவது பேசுற போது அது என்னன்னு தெரிய. இந்த பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது, நான் எனக்கு நல்ல நண்பன் ஒருத்தன் என்னை விட வயசு குறைச்சலா உள்ளவன் திடீர்னு இறந்து போயிட்டான், திடீர்னு இறந்துட்டான். நான் காலைல எழுந்த உடனே அந்த செய்தி வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், போயிட்டான். வேகமா ஓடுறேன். ஓடி போய் அந்த வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வெளில உட்காந்துருக்காங்க. அவனோட அம்மா இருக்காங்க, அவன் செத்து போயிட்டான். அம்மா வாடாப்பான்னு என்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொண்டு போய் அவன் கிடக்கிற இடத்துல கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு சொன்னாங்க, இவர் இருக்காரு, நீ போயிட்டியடா அப்படின்னு. எனக்கு இப்ப அந்த அம்மாவுக்கு அவன் போனதுல வருத்தம் இல்லை, நான் இருக்கிறது தான் வருத்தமாகுது. இவர் இருக்காரு, நீ போயிட்டிய அப்படின்னா, ஏம்மா நானும் போயிடவா? அல்ல, அந்த அம்மாவோட நோக்கம் அது அல்ல, பேச தெரியாம. அந்த அம்மாவோட நோக்கம் நிச்சயமா அது அல்ல. என் மேல ரொம்ப அன்பு உள்ளவங்க தான் பேச. அப்பவும் கூட நம்ம அதை என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ரசிக்கிறோம். இந்த அம்மா எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், அது தெரியாம அது சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க சுகி சிவத்தை பற்றி நிறைய சொன்னார் சார். சுகி சிவம் நானும் நல்ல நண்பர்கள். அவர் நடுவராக இருக்கிற போது நாங்கெல்லாம் வழக்காடு மன்றம், பட்டிமன்றம்லாம் பேசுவோம். ஒரு வழக்காடு மன்றம் எவ்வளவு சுவையா இருக்கு பாருங்க. ஒரு அம்மா எதிர் வழக்காடுது, நான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த அம்மா புனிதா ஏகாம்பரம்னு நல்ல பேச்சாளர், நல்லா பேசுவாங்க, கடுமையா பேசுவாங்க. ஆண் பெண் 2 குடும்பத்தை யார் சிறப்பான, இது மாதிரி தான் ஒரு பிரச்சனை, அதை பேசுறாங்க. அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவோம். சுகி சிவ சொன்னாரு, ஏமா என்னையும் பொதுவாக நான் சொல்றேன், ஆம்பளைங்கெல்லாம் அயோக்கியனுவ தான், ஏமா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டார்.
இங்க பாருங்களேன், ஒரு 40 வயசுல பொண்டாட்டி செத்து போனா புருஷன் என்ன பண்றான்னு பாருங்க. உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். அதே சமயத்தில் புருஷன் இறந்து போனா பொண்டாட்டி என்ன பண்றான்னு பாருங்க. அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக தவம் இருப்பா. வெளியில போகாதவ போவா. இது வரைக்கும் வேலையை பார்க்காதவ வேலை பார்த்து சம்பாதிப்பா. குடும்பத்துக்காக தன் உயிரையே விடுவார். இவன் உடனே வேற கல்யாணம் பண்ணிக்குவான். ஆம்பளைங்க அயோக்கியனா இல்லையான்னு கேட்க. இது கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாரும் அந்த அம்மா சொல்றது சரிதானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நானே சரிதானு தான் நினைக்கிறேன். ஆனா நான் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் சுகேசிமான் நடுவராக இருந்தவர் என்ன பண்ணாரு? என்னையா உட்காந்துட்டே இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. அவங்க பேசிட்டுங்க, நான் அப்புறம் என்ன செய்ய எனக்கு தெரியல, பதில சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறார். நான் என்னடா சொல்றது? இதுக்கு நியாயமான பேச்சு தான் அந்த அம்மா பேசுறது, நம்ம என்ன பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் அப்புறம் சொல்றேன், என்ன இப்ப சொல்லுங்க ஐயாட்டார். வேடிக்கை பார்க்கிறாரு அவர். நான் என்ன பண்ணேன்? இனிமே வேற ஒன்றும் முடியாது, இதுக்கு பதில் கிடையாது, வேற ஏதாவது செய்யலாம், ஒரு நகைச்சுவை ஏதாவது பண்ணிக்கிண்ணி சமாளிக்கலான்னு நினச்சிக்கிட்டு நான் எழுந்திரிச்ச உடனே கேட்டேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டார் தெரியுமான்னு கேட்டேன். யோ, அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க என்ன? நான் கேட்கறதுக்கு நீதிபதி அவர்களே தயவு செய்து சொல்லுங்க. ஜவஹர்லால் நேரு இறந்து போயிட்டாரு. ஆமா, இறந்து போயிட்டாரு. எப்ப இறந்தாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு நினைப்பு இல்லை. நான் சொல்றேன், 1964 இறந்து போனார். மே மாதம் 25 ஏன்னா நம்ம சொல்றோம், அது யாருக்கு தெரிய போகுது? நம்ம ஏதோ உழுவமே நினைச்சு நான் 24 இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னேன், மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். அது உண்மை, மத்தியானம் 2 மணிக்கு இறந்தார். சரி, அதுக்கு என்ன இப்ப அப்படின்னார். 2 மணிக்கு இறந்தார்ல சார். ஆமா, 3 மணிக்கு ஜனாதிபதியா இருந்த ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? குல்ஜாரிலால் நந்தான்னு ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்து பிரதமராக ஆக்குறார். அந்த பாடிக்கு பக்கத்திலே நிறுத்தி பிரதம மந்திரி ஆக்கினார். ஆமா, ஆக்கினார். ஏன் சார்? இவ்வளோ பெரிய மனுஷன் செத்து போயிருக்கார். நேரு நேருன்னு உலகமே பாராட்டின மனுஷன் இறந்து போய் கிடக்கிறார். பக்கத்திலேயே பதவி பிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு அந்த ஆளை கொண்டு வந்து வச்சு செய்யறீங்களே, அது என்ன நியாயம் அப்படின்னு. அரசியல் சட்டம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டார் சுகி சிவம். என்ன அப்படின்னு, ஒரு நாடு பிரதம மந்திரி இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால உடனே வேற ஒருத்தரை பதவி பிரமாணம் எடுத்துக்க சொல்றாங்க. தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் இருப்பார், அது மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நாடும் வீடும் வெவ்வேறு இல்லைங்க. நாடு எப்படி பிரதமர் இல்லாம இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே வேற குல்ஜாரிலால் நந்தா மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்றாங்க. என்ன சிரிக்கிறான், எல்லாரும் சிரிச்சுட்டா. உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஒரு இடைக்கால பிரதமர் மாதிரி ஒரு இடைக்கால. இது பதிலா? அதுக்கு இது பதில் அல்ல நான் சொன்னது. ஆனா சமாளிச்சு ஒரு சிரிப்பை உண்டாக்கணும்னு அந்த அம்மாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. கோபமா பேசிக்கிட்டு இருந்த புனித ஏகாம்பரம் என்ன பண்ணாங்க? சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சமயத்தில் இப்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இடையில இப்படிலாம் வந்துடும். வந்து அந்த நேரத்தில் ஒன்று சொல்லி நகைச்சுவை ரொம்ப உதவியா இருக்கும். உதவியா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இறந்து போனாரு. அவரு நடுவராக இருக்கிற போது ஒரு பட்டிமன்றம் பேசுறோம். நாங்க பட்டிமன்றம் பேசுறோம். அவருக்கு இந்த நகைச்சுவையெல்லாம் பிடிக்காது, ஒழுங்கா கருத்து பேசணும். அவரு என்ன மட்டும் என்ன செய்வார்னா, நீ நீ மாதிரி உன்ன மாதிரி நீ பேசியா, நீ ஏன் வேற மாதிரி பேசுறேன் ஒரு பட்டிமன்றம். வள்ளலார் ராமலிங்க சாமியினுடைய கருத்துகள் பழமையா புதுமையான்னு. நான் புதுமைன்னு பேசுறேன், பழமைன்னு வேற ஒருத்தர் பேசுறார்.
நான் புதுமைன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த எதிர்கட்சிக்காரரை கூப்பிட்டு அவர் கேட்க சொல்றார், அடிகளார் இந்த மாதிரி கேள்வி கேளுங்கிறார். அவர் என்ன ஏஞ்சி ஒரு சந்தேகம்னு கேட்டார். என்ன, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? கல்யாணம் பண்ணிருக்கேன். நீங்க பழைய முறையில கல்யாணம் பண்ணீங்களா புதிய முறையில கல்யாணம் பண்ணீங்களான்னு கேட்டார். ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணீங்களா சீர்திருத்த முறையில் பண்ணீங்களாங்கிறதுக்கு புது முறையில் பண்ணீங்களான்னு கேட்டார். நான் செஞ்சது பழைய முறையில் தான் பண்ணேன், பழைய முறையில் தான் செஞ்சேன்னு சொன்னேன். உடனே அடிகளார் சொன்னார், ராசுன்னு எதிர்கட்சிக்காரர் அவர்கிட்ட சொல்றார், ராசு உட்காருங்க. அவர் முந்தியெல்லாம் பழமையில் ரொம்ப விருப்பமாக இருந்தது, அதனால பழைய முறையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இப்போதானே புதுமையில் விருப்பம் வந்து கட்சி பேச வந்திருக்கிறாரு, இதுக்காக இன்னொரு கல்யாணம் புதிய முறையில் செஞ்சுக்குவாருன்னார். நான் என்ன பண்ணேன், நேராக ஓடி போய் குன்றக்குடி அடிகளார் காலை தொட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டேன். என்னப்பா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா சொல்லிட்டீங்க ஐயா, உடனே நான் பொண்ணு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் என்ன. அவர் சொன்னார், நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற ஆளே இல்லை, உண்மையாக தான் சொல்லி. வீட்டுக்கு பொண்டாட்டி கேட்பா, என்ன உனக்கு இந்த யோசனையை சொன்னது யாருன்னு கேட்பா. அடிகளார் தான் சொன்னார்னு சொல்லி அவர் அதுலேருந்து என்னை பார்த்தா, உங்ககிட்ட விளையாட்டா சொன்னால் கூட நீ என்னை மாட்டி விட்டுருவப்பா அப்படின்னு. எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள நட்பு, அதை எப்படி சொல்லணும், நட்புன்னு தான் சொல்லணும். காதல் அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம், நட்பு. ஏன்னா திருவள்ளுவர் கணவன் மனைவியும் நட்பா இருக்கணும்னு தான் சொல்றார், நல்ல நண்பர்களா இருக்கணும்னு சொல்றார். அதாவது எது மாதிரி நண்பர்களா இருக்கணுமா, உடம்பும் உயிரும் எப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாதோ அது மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரியாமல் வாழக்கூடிய நட்பை பெற்றிருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார், உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்ற. இப்ப நான் என் மனைவியோடு வாழ்றேன். நான் இத பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற போது அந்த நட்பு இருக்கணும். முக்கியமா எனக்கு கல்யாணத்துக்கு முந்தி கடவுள் பக்தி இல்லை, நான் சாமி கும்பிட்டதே கிடையாதுங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. என் மனைவி கேட்டாங்க என்கிட்ட, எங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா, கோயிலுக்கு அழைச்சிட்டு போனா நீங்க வாசல் நின்றுக்கிட்டு என்ன மட்டும் உள்ள போக சொல்றீங்களே, கடவுள் பக்தியே உங்களுக்கு கிடையாதான்? நான் சொன்னேன், இல்லவே இல்லை, கடவுள் பக்தியே எனக்கு கிடையாது. என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்கே, நான் சாமி கும்பிடலாமா? இந்த பார், நீ கும்பிட்டா கும்பிட்டுக்கோ, நான் கும்பிட மாட்டேன். சரிங்க, நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேன், போயிட்டு வரலாமா? நீ போ, நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாத, நீ வேணா போயிட்டு வர. ஒரு 10 நாள் போயிட்டு என் மனைவி, இந்த பாருங்க, நான் ஒண்டியா கோயிலுக்கு போறேன்ல. ஆமா போறேன். இந்த வழியில இந்த பையனுவோ, சின்ன பையனுவோ நிற்கிறானுவோ, கேலி பண்றானுவோ. அப்படியா? அதுல ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னு. இதை கேட்டா புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராத? என் மனைவியே ஒருத்தன் இடிச்சிட்டு போறான் அப்படின்னு சொன்னா கோபம் வரும்ல, எனக்கு வரல. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்ப வேற எவனோ செய்யறான்.
திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்கார். நாம் பண்ண அநியாயத்தை யாரோ ஒருத்தன் நம்மகிட்ட செய்கிறான், அவ்வளோதான். ஆனால் இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நடிப்பு தான். அது எந்த பையன் இடித்தவன் அவனை சொல்லு, நான் அவனை அப்படி சும்மா ஒரு சத்தம். அது என் மனைவி அறிவாளியாக இருந்ததுனால, இதுக்கு ஏங்க அனாவசியமாக சத்தம் போடுறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு. நான் தான் கோயிலுக்கு வர, உங்களை கோயிலுக்கே கூப்பிடலங்க. அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. 2 பேரும் மறுநாள் கிளம்பி கோயிலுக்கு, கோயில் வாசல்கிட்ட போன உடனே, நீங்கள் இங்கே நில்லுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு செருப்பை கழட்டி அங்கே போட்டுட்டு போனேன். நான் கேட்டேன், அதை எதுக்கு இங்கே போடுறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்கவே சொல்லலையே. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? இதுவும் உள்ள வராது, நீயும் வரமாட்ட. இப்போ இது 2 சமம். அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் எனக்கு அது புரியுது, சொல்ல முடியல. சரி போயிட்டு வா போ. உள்ளே போன உடனே ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க என்ன? யோ, என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. போயா அப்படின்னு போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவாரு போல இருக்கு அப்படிங்கிறான். நான் எனக்கு அப்போ என்ன எண்ணம் உண்டாகுதுன்னா, எந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டேன்னு சொன்னோமோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்திரமா இருக்குது. வந்த உடனே நீ பாட்டுக்கு செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவுன்னு கேட்குறான். தேவையா எனக்கு அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேருமே செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்க கோயில்? நான் தான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத, நான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன், கல்யாண மண்டபத்துக்கு போகல. அதுமாரி நினச்சிட்டு உள்ள வாங்க. சரின்னு நான் பார்த்தேன். செருப்பு பார்த்துக்கிற வேலையை விட அது தேவலாம் அப்படின்னுட்டு கோயிலுக்குள்ள போயாச்சு. ஆனால் அன்னைக்கு தான் பூஜை நடக்கிறதே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, உள்ள போனதே கிடையாது. கற்பூரம் காட்டுறார் குருக்கலையா, எல்லாரும் கும்பிடுறாங்க. நான் சும்மா நிற்கிறேன், எனக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது, அப்படியே நிற்கிறேன். என் மனைவி அப்படி ஒரு இடி இடிச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? கும்பிட்றாங்க, நீங்கள் சும்மாவே நிற்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கு, கும்பிட்றாங்க, எனக்கு தான் அது இல்லையே. அட பக்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க. எல்லாரோடையும் அனுசரித்து போவேன்னா சும்மா கும்பிடுங்க. நான் அன்னைக்கு சும்மா தான் எடுத்து கும்பிட்டேங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை எடுக்கல. என்ன அர்த்தம் அதுக்கு புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி உறவுன்னா என்னன்னு புரியுதா? நான் செய்யறது தப்பு அப்படின்னு என் மனைவி நினைக்கிறாங்க.
என்ன திருத்துறேன்னு சொல்லல. உன்னை திருத்துறையா நீ திருந்து அப்படின்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேனே. அதுக்கு பதிலா என்னமோ கோயிலுக்கு அழைச்சிட்டு போற மாதிரி, யாரோ கேலி பண்ண மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி சொல்லி கோயில் வாசலுக்கு அழைச்சிட்டு போய், மறுநாள் கோயில் உள்ள அழைச்சிட்டு போய் எப்படியோ என்ன சாமி கும்பிட வச்சு, இதுக்கு பேர் தான் கணவன் மனைவி உறவுன்னு. இந்த உறவு தான் கணவனையும் சிறந்தவனாக்கும், மனைவியையும் சிறந்தவளாக்கும். எங்க திருப்பத்தூர்ல நமசிவாயம்னு ஒரு ஐயா இருந்தாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியவங்க இப்பதான் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன் தான் இறந்து போனாங்க. நகைச்சுவைன்னா அவங்ககிட்ட தான் கேட்கணும், அப்படி பேசுவாங்க. நகைச்சுவை போட்டு அவ்வளோ, அவங்க மாப்பிள்ளைகிட்டே நகைச்சுவை. அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிறார், நான் அவர் வீட்டில் இருக்கிறேன். மறுநாள் நாங்கள் வெளியூர் பேச போகிறோம். ராத்திரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை அங்கேருந்து வந்தார். மாமா, காலையிலேருந்து வயிற்றால போகுது, நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரட்டுமா, மச்சான் அழைச்சிட்டு போகட்டுமான்னு கேட்குறாரு. அதுக்கு நமசிவாயம் என்ன சொன்னார், இந்த பாரு மாப்பிள்ளை, இதுக்கு போய் டாக்டரை பார்க்க வேண்டாம், இது நம்மகிட்ட மருந்து இருக்கு, நான் மாத்திரை தரேன், இதை போடுங்க சரியா போயிடும். மாத்திரை கொடுத்தார். அவர் சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் நாங்கள் வெளியூர் புறப்படுறதுக்காக காரில் கிளம்புறதுக்கு போய் உட்காடுறோம். அப்போ மாப்பிள்ளை வழி அனுப்ப வந்தார். நமசிவாயம் என்ன கேட்குறாரு, மாப்பிள்ளை மாத்திரை சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கு அப்படின்னார். அவர் சொன்னார், அரெஸ்ட் ஆயிட்டு மாமான்னார். அப்படிதானே சொல்லுவாங்க, வயிற்றால போயிட்டு இருந்தது, அரெஸ்ட் ஆயிட்டு மாமான்னார். அதுக்கு அவர் மாப்பிள்ளைகிட்ட சொல்றாரு, அதோட வச்சுங்க ஜாமீன்ல விட்டுறாதீங்க என்ன. அரெஸ்ட் ஆயிட்டு அதோட வச்சுங்க ஜாமீன்ல விட்டுறாதீங்க. நாங்க எல்லாருமே சிரிச்சோம். அது எந்த நேரத்திலையும் நகைச்சுவை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா சில உண்மைகள் தெரியும். பார்த்துருக்கீங்களா? நான் நாகூர்ல எங்க அப்பா ஜவுளி கடை வச்சிருந்தார். நான் அதுல ரொம்ப நாள் இருந்தேன். அங்க அப்பாவுக்கு துணையா கூட இருப்பேன். அப்புறமா வந்துட்டோன்னு வைங்களேன். அப்போ எங்க கடைக்கு எய்த்தாப்புல நாகூர்ல தர்கா, தர்காவுக்கு போறவங்க என்ன செய்வாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க. அங்க போய் நிறைய இந்துக்கள்லாம் போவாங்க அந்த தர்காவுக்கு. அப்போ சர்க்கரை சாம்பிராணி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. சாம்பிராணி கொண்டு போட்டுட்டு சர்க்கரையை ஃபாத்தியா ஓதி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாரும் பிரசாதமாக சாப்பிடுவாங்கன்னு மாதிரி. அந்த சர்க்கரை சாம்பிராணி விற்கிறதுக்குன்னு சின்ன சின்ன கடைகள் வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க. போகிறவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, வாங்க ஃபாத்தியாவுக்கு சர்க்கரை சாம்பிராணி வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதில் எங்கள் கடைக்கு எய்த்தாப்புல ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை விடமாட்டார், நிறைய வியாபாரம் அவர் பண்ணுவார். மற்ற கடைகள் எல்லாம் குறைச்சலா இருக்கும், இவர் கடையில மட்டும் வியாபாரம் ஜாஸ்தியா இருக்கும். என்னடா இவர் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் 2 பேர் ஏதாவது வாங்கிட்டே இருப்பாங்க, கூட்டமா இருக்கும். என்ன பண்றாரு இந்த ஆளு அப்படின்னு பார்த்தா, போறவனெல்லாம் ஊர் சொல்லி கூப்பிடுவாருங்க. திருச்சி என்ன வாங்க அம்பார், அவன் திருச்சிக்காரனா இருப்பான். எப்படி நம்மளை இவர் திருச்சின்னு கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து, என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களை தெரியாத என்ன நீங்க உலகத்துக்கே தெரியுமா உங்களை திருச்சின்னு, நீங்க வாங்கிட்டு போங்க அப்படின்ட்டு அதை கொடுத்துருவான். வியாபாரத்தை பண்ணிடுவார். திருத்துறைப்பூண்டி என்ன வாங்க, தஞ்சாவூர் என்ன வாங்க. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏய்யா நான் அப்போலாம் SSLC படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படின்னு நீங்க இவ்வளவு கரெக்டா எல்லாரையும் ஊர் சொல்லி கூப்பிடுறீங்கன்னு. ஏண்டா நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறிய, இதை கண்டுபிடிக்க உனக்கு தெரியல பற்றியா, அறிவு இல்லை பாரு அப்படின்னாரு. நான் 4வது தான் படித்தேன், நீ SSLC படிக்கிறேங்கிற, அறிவு இல்லை பாருண்ணா. என்னம்மா கண்டுபிடிக்கிறீங்க என்ன? எல்லா பையனும் கையில் ஒரு பைய வச்சுருக்காங்கடா, மஞ்சள் பை ஒன்று கொண்டு போவான், அதில் ஊர் இருக்கும்ல, அதை முதல்ல அங்கே வரும்போதே படிச்சுக்கணும். கிட்ட வரும்போது திருச்சி என்ன வாங்கினா எப்படா, அவன் திருச்சியாக இருப்பான் இல்லை பக்கத்து ஊராக இருப்பான்.
அங்கே வந்துடுவான். அடே நம்ம ஊர் தெரியுதேன்னு கிட்ட வருவான், வியாபாரத்தை பண்ணி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு ஒருத்தனுடைய நுணுக்கமான அறிவை நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அது செய்கிறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான விஷயம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருத்தர் நகைச்சுவையாக பேசுகிற பொழுது அவைகளில் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. நம்ம நிறைய சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. மனிதர்களில் சில பேருக்கு குணம் பரம்பரை குணம்னு ஒன்று இருக்கு. பரம்பரை குணம் இருக்குல்லங்கய்யா. இப்போ எனக்கு யாராவது துண்டு போடுறாங்கல்ல, எல்லாரும் துண்டு போட்டால் அப்படி இப்படி அப்படி இப்படி கசக்கி போட்டுருவாங்க. கசக்கி எடுத்து உள்ளற பையில் வைப்பாங்க. நான் மடித்தேன்னா மறுபடியும் கடையில் கொண்டு வைக்கிற மாதிரி மடிப்பேன். ஏன்னா நான் ஜவுளி கடையில் இருந்தவன், எனக்கு நல்ல பழக்கம் உண்டு. பக்கத்தில் உள்ள ஆள்லாம், யோ நீ எப்படியா இப்படி மடிக்கிற அன்மா, எல்லாம் ஜவுளி கடையில் இருந்த பழக்கம் ஐயா, மடிக்கிறது அப்படி மடிக்கணும் அப்படின்னு மடித்து நீ என்ன பண்ணுவேன், நான் கொண்டு வீட்டில் வைப்பேன், எவனாவது விலைக்கு கேட்டால் கொடுத்துருவேன். பெரும்பாலும் எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு. அதுலேயும் இந்த ஜரிகை, இந்த பளபளன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், பட்டு மாதிரி, அதை போட்டால் இன்னொருத்தருக்கு போத்தை தான் வச்சுக்கலாமே தவிர அது வேறு எதுக்குமே உதவாது. தலை தோட்ட கூட முடியாது, தலை தோட்டிய கூட அது முடியாது. அந்த மாதிரிலாம் சில சமயத்தில் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்யலாம், வாங்கி கொண்டு போய் வச்சுருந்து நல்லா மடித்து வச்சுருந்தோம்னா இன்னொருத்தருக்கு எடுத்து போற்றி விட்டுலாம் புதுசு மாதிரி. நாங்கள் போர்த்தும் போதே நான் கேட்டுருவேன், இது என்ன 3வது கையா 4வது கையா எத்தனாவது கையின்னு கேட்குறது, எத்தனாவது தோல் அப்படின்னு சொல்லி கேட்குறது. அமெரிக்காவில் ஒருத்தன் பேச ஆரம்பித்தான். காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான். மத்தியானம் 1 மணி ஆயிட்டு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 3 மணி நேரம் ஆயிருக்கு. அப்புறம் சொன்னால் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா அவனும் பயந்துட்டான். விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான், அப்போ இவன் விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவான் அப்படின்ட்டு பயந்துட்டான். அங்கே எல்லாம் சாதாரண பொறுமையாக இருக்க மாட்டாங்க. இன்னும் மேடையில் ஏறி வந்தான், பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான். இவ்வளோ பெருசு ஒரு துப்பாக்கி மேஜை மேலே வச்சுட்டான். பேசுகிறவனை அப்படி பார்த்தான். பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாரு, வேணா சொல்லு, நான் பேச்சை நிறுத்திடுறேன், அதுக்காக துப்பாக்கி எல்லாம் காட்டாத, நீ பேசுப்பான்ட்டான். நீ பேசியா, இப்போதானே விஷயத்துக்கு வந்திருக்கிற, விஷயத்தை பேசு. யோ துப்பாக்கிய ஒன்றை சுட மாட்டேன், பேசு. அப்புறம் எதுக்கு அதை வச்சிருக்கேன்னா, ஒரு பேச்சாளர்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார் பாரு, அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறேன்னா, என்னை கூப்பிட்டு வந்தவர் எங்கள் ஐயால அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதால் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி.